ஹாய் கைஸ், இன்னையிலேருந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு க்யூட்டான காலேஜ் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு மோமோ. அவளோட வாய்ஸ் ஓவர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இவ டிசைனர் ஃபீல்டில் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா. பட் ஆல்சோ அவளுக்கு கலர் பிளைண்ட்னஸ் வேற இருக்கு. இதோ இந்த ஹேண்ட்ஸம் இல்லை ரொம்ப ரொம்ப மோசமான மனசாட்சியே இல்லாத பணக்கார பையன். இவனோட பேரு தான் லிங்கோ. இவனை நான் தெரியாதனமா அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது எப்படி நடந்ததுன்னு தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வரும்போதே வண்டியில சார்ஜ் காலியாகி நின்றுச்சு. சாரிடி, சார்ஜ் போட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. உன்னை என்ன பண்ண போற பாரு, இப்ப என்னதான் பண்றதா வாங்கும் போது எனக்கு ஷார்ட்கட் தெரியும்னு சொல்லிட்டு அவ ஸ்விம்மிங் பூல் வழியா கூட்டிட்டு வர கரெக்டா அங்கதான் நம்ம ஹீரோ ஒரு பையனை புள்ளி பண்ணிட்டு இருக்கான். அநியாயத்தை பார்த்தா விட்டு ஓடிடுவாளா நம்ம ஹீரோயின். ஒழுங்கா அந்த போட்டோவை டெலிட் பண்ணுங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. சோ இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் சியா அப்படியே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அவனை விடுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறா. நம்ம ஹீரோ அப்படியே கெத்தா வந்து நான் இங்க நீதியை வழங்கிட்டு இருக்கேன், ஒழுங்கா இதுல தலையிடாம இருக்கும்போது மோமோ நம்ம ஏதோ தப்பா புரிஞ்சுட்டோம்னு நினைக்கிற, வாடி போலான்னு ஃப்ரெண்டு கூட கூப்பிடுறா. 3 என்றதுக்குள்ள நான் சொல்றது பண்ணலன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி போட்டிருக்க பையன் கிட்ட திரும்ப அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஹீரோவை புடிச்சு தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த கண்ணாடி போட்ட பையன் ஓடிட என்னடி பாத்துட்டு இருக்க, வாடி போலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க. இவளை என்னடா பண்றதுங்கிற மாதிரி ஹீரோக்கு காண்டாகுது. தென் அப்படியே கட் பண்ணி கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. லேட்டா போனதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது ஃப்ரெண்டு போல டென்ஷனா பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் காலையில எடுத்த வீடியோவை இனிமேல் அவன் யாரையும் இந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி விட்டுட்டா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல. இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோ அடுத்த நாள் கார்ல இருந்து சும்மா கெத்தா இறங்கி அவ 2 அலக்கையோட காலேஜ்க்கு வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் போஸ்ட் பண்ண வீடியோவை பத்தி எல்லாரும் சுத்தி முத்தி ஹீரோ பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு உடனே எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம யோவோட நேமையே கிடைக்க பாப்பா, நாங்க நல்லது பண்ண தாண்டா ட்ரை பண்ணோம்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. யாரும் கண்டுக்கவே இல்ல. பரவாயில்ல விடுறா, நான் ஃபேமஸா இருக்க போறாம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு போகும்போது கரெக்டா சேர்மேன் கிட்ட இருந்து கால் வருது. என்ன மறுபடியும் பணத்தை பத்தி தான் பேச போறீங்களான்னு இவன் கேட்க, நீ இன்னைக்கு பண்ணதால எவ்வளவு ஷேர்ஸ் நமக்கு டிராப் ஆயிடுச்சு தெரியுமா, என்ன தைரியத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு திட்ட. ஓ மறுபடியும் பணத்தை பத்தி தான் பேசுறீங்களா, எனக்கு ஒன்னும் அந்த பணமே தேவையில்லைங்கிற மாதிரி காலை கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட இவதான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு போல. சோ டிராயிங் கிளாஸ்க்கு வந்ததுமே ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. பரவாயில்ல விட, எப்போ நான் உன் கூட இருக்க, இதை ரகசியமா நம்ம மெயின்டைன் பண்ணிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்டு பொண்ணு. இத்தனை நாள் ஹீரோவை திட்டினவங்க எல்லாரும் இப்ப ஹீரோவை சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவெல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டா, வேணும்னே யாரோ தான் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு கீழே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வர யார் இந்த வேலையை பாக்குறாங்கிற மாதிரி இவளுக்கு ஒன்னும் புரியாம வாஷ்ரூம்ல நின்றுட்டு இருக்கா. அப்ப அவளோட கிளாஸ்மேட் ஆன 3 பொண்ணுங்க வந்து அவ மேல நூடுல்ஸை கொட்டிட்டு, ஹே மோமோ எவ்வளவு தைரியம் இருந்தா லிங்கோவையே ஃப்ரேம் பண்ண பாத்திருப்ப, இதெல்லாம் வெறும் ஸ்டார்டிங் தான், இன்னும் நீ பார்க்க போறது எவ்வளவோ இருக்குங்கிற மாதிரி இந்த நியான் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு ஹீரோ மேல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. இதெல்லாம் சுத்தமா கண்டுக்காம நம்ம ஹீரோ ஜாலியா பாஸ்கெட் பால் பசங்களோட விளையாண்டுட்டு இருக்க. இவன் எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளவு ஜாலியா விளையாண்டு இருக்கான்னு சொல்லிட்டு நேரா அவன் கிட்ட போக, மோமோ என்ன பாக்குறதுக்கு உனக்கு தைரியம் எல்லாம் இருக்காங்கிற மாதிரி கேக்குறான். நான் பண்ணதுல எனக்கு எந்த ஒரு கில்ட்டியும் கிடையாது, நான் ஏன் உன்னை ஃபேஸ் பண்ண பயப்படுங்க, நானுமே எந்த தப்பு பண்ணலையேங்கிற அவன். நீ எதுவும் பண்ணலையா, அந்த கூப்பைன நீ புள்ளி பண்ணல, சில பொண்ணுங்க கிட்ட சொல்லி என் மேல நூடுல்ஸை கொட்ட சொல்லலன்னு கேட்க, அவன் சொல்ல வரதுக்குள்ளேயே உன்னை நீ பாதுகாத்துக்கலாம் ட்ரை பண்ணாத, இங்க பாரு லிங்கோ நான் ஒன்னும் பயந்தாங்கோலி கிடையாது, என்ன நடந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்குன்னு சொல்ல கரெக்டா பால் வந்து அவன் மண்டையிலேயே விழுமா. அதுக்கு கூட எல்லாம் உன்னாலதான்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ரூம்க்கு வர சியா அடுத்து நம்ம ஹீரோயினை வாட்டர் பலூன் வச்சு அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொல்ல, இதை நான் அவனுக்கே திருப்பி கொடுக்குற பாருன்ட்டு ஹீரோவை ஃப்ரைடே மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல நம்ம ஹீரோயின் எழுந்து போக நம்ம பிளானை இன்னைக்கு செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு இவங்களும் ரெடி ஆறாங்க. டப்பாவா வாட்டர் பலூனு கொண்டு வந்து வச்சுட்டு இருக்க. இங்க ரெடி ஆயிட்டாங்க, நீ ரெடியான்னு சொல்லிட்டு சியா இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்துட்டு எங்க ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னா காட்டுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க இங்க வாட்டர் பலூனை வச்சு அடிக்க ஆரம்பிச்சதும் சியா கரெக்டா சிக்னல் கொடுத்துட்டா. சோ டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓட பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சிக்க முதல் பலூன் ஹீரோ மேலதான் வந்து அடிக்குது. அந்த ஃபோர்ஸ்ல அவன் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். தொடர்ந்து அவங்க பாட்டுக்கு பலூனை 2 பேர் மேலயும் வீசிக்கிட்டே இருக்க இவங்க 2 பேரும் அங்கேயே தான் நின்னுட்டு இருக்காங்க. அவளை பழி வாங்கணும்னு நினைச்சா இந்த நியான் பொண்ணுக்கே இது ரிப்பீட் ஆயிடுச்சு. இப்ப கட் பண்ணா ஹீரோவோட அல்லக்கை 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்கல்ல, நடந்த விஷயத்த ஆக்ட் பண்ணி காட்டி ஹீரோவை வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேடான்னு ஹீரோ கேட்கும்போது, சரி மச்சான் என்ன கையெல்லாம் ஓகேவா இருக்கா, இந்த கை வச்சுட்டு எப்படி நீ விளையாட வருவேன், அப்புறம் அவளை பழி வாங்குறது விட்டுட்டு எப்ப இருந்து அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்க, நான் எப்ப அவளை லவ் பண்ணேன்னு கேக்குறான். அப்புறம் எதுக்கு அவளை கிஸ் பண்ணியம்மான்னு கேட்டுட்டு இருக்க, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்டான்ட்டு போயிட்டு இருக்கான். அப்போ நியான் வந்து வாட்டர் பாட்டில் டவலையும் கொடுக்க எனக்கு வேணாங்கிறான். அந்த மோமோவையும் உன்னையும் வச்சு தப்பு தப்பா ரூமர்ஸ் பேசிட்டு இருக்காங்க, நீ அதை கிளாரிஃபை பண்ணும்ல நீ கேட்க,
கிளியர் பண்றதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லைங்கிறான். அந்த மோமோ பொண்ணு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. நம்ம அவகிட்ட இன்னும் கடுமையா நடந்துக்கணுங்க. காலேஜ்ல பனிஷ்மெண்ட் வாங்கினது உனக்கு பத்தல போலேன்ட்டு ஹீரோ கிளம்பிட்டான். ஹுவா வந்து எங்க லிங்கியம் மட்டும் இல்ல, டீச்சர் உன்னை பயங்கரமா திட்டிருப்பாரு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். உடனே இந்த நியானோட ஃப்ரெண்டு, நீயும் லிங்கியோவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அந்த மோமோல யாரு இப்ப வந்தவன், அவளால உன் கிட்ட கூட வர முடியாது, அவகிட்ட நீ தோத்தே போயிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன். சியாவோ ஹீரோனை போட்டு நல்லா கலாச்சிட்டு இருக்கான். ஒழுங்கா வீடியோவை டெலீட் பண்ணு, எனக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நியான் பொண்ணு வந்து, மோமோ உனக்கெல்லாம் சுத்தமா வெக்கமா இல்லையான்னு கேட்கும்போது, ஆமாமா எங்க நியானை கூட அவன் இது வரைக்கும் கிஸ் பண்ணதே கிடையாதுன்னு அவ ஃப்ரெண்டே சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு மோமோ, ஒழுங்கா லிங்கோ கிட்ட இருந்து தலை இருக்கிற பாத்துக்கன்னு திட்ட. நல்லா அவனை சுத்தமா கண்டுக்கவே இல்லைங்கிற ஹீரோயின். ஆனா அந்த பொண்ணு இருக்க கோவத்துல ஹீரோயினோட டிராயிங்ஸ் எடுத்து கிழிச்சு போட்டுட்டு, லிங்கியோ எனக்கு சொந்தமானவன், அவனை நீ நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்ட்டு போகும்போது, இத பண்ணிட்டு எப்படி நீ இவ்வளவு சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு அவளை பிடிக்கவும் இடகுடமா போயிடுச்சு. உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நம்ம ஹீரோயின் மேல பாய. சேஃப்டிக்காக நம்ம சியா பெயிண்ட் பண்ணிட்டு இருந்த பிரஷை தூக்குன வேகத்துல அந்த பெயிண்ட் எல்லாம் கரெக்டா டீச்சரோட முகத்திலேயே கொட்டிடுச்சு. எப்படியும் பனிஷ்மெண்ட் கொடுக்காம விட்டுருவாங்களா? இப்ப கட் பண்ணா அவளோட டிராயிங்ஸ் தான் ஒட்ட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சியா வந்து பார்த்துட்டு, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் 1 வீக் கூட இல்ல, அதுக்குள்ள உன்னோட டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடுவியான்னு கேட்க, முடியாதுனாலும் அதை கண்டிப்பா பண்ணித்தானே ஆகணும், இந்த வருஷம் எப்படியாவது நான் உள்ள போயிடணுங்கிறான். ஆமாமா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க, முதல் டீச்சர் கொடுத்த பனிஷ்மெண்ட் நீ முடி, அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவியாமான் இருக்கா ஹீரோயின். ஸோ எப்படியாவது அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக நைட்டு வரைக்கும் கிளாஸ்லேயே தான் இருக்கா. அப்ப டக்குன்னு யாரோ எட்டி பார்த்த மாதிரி தெரியுது. ஆல்ரெடி ஒரு மாதிரி பயந்துட்டா, இருந்தாலும் ரூமுக்கு வந்தாகணும் இல்லையா? திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பயத்தோடவே வந்துட்டு இருக்கும் போது தோல் மேல ஒருத்தன் கை போடுவானா. இவ்வளவு பயந்துகிட்டே திரும்ப பார்த்தா ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தால அந்த கூ பையன் தான் நின்னுட்டு இருக்கான். நான் கூட வேற யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு நினைச்சிட்டேன். இந்த டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கேட்க, நீ இங்க இருக்கல அதனால தான் உனக்காக தான் நான் இங்க வந்திருக்கேங்கிறான். எதுக்காக நீ கேட்கும் போது, உன்னை இருக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமா சொல்ல இன்னும் பயந்துட்டா. பார்த்தா அவ எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் அவளுக்கு தெரியாம நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். நான் உன் பக்கத்துலயே தான் இருந்திருக்கேன், உனக்கும் என்ன பிடிக்கும் தானே, அதனால தானே லிங்கோவை எதிர்த்து என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கேட்ட வர, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டா. உன்ன அடையிறதோ கஷ்டம் போலயே. சியோன் விஷயத்துல மட்டும் அந்த லிங்கோ தலையிடாம இருந்திருந்தா கண்டிப்பா அவ எனக்கு சொந்தமாயிருப்பா. நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம ஒண்ணு சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு திடீர்னு அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோனி எப்படியாவது ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டான். எவன்டா அது என்ன அடிச்சதுன்னு இவன் திரும்ப, ஏன் முன்னாடியே எவ்வளவு தெரியும் தான் இந்த வேலையை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ லாலிபப்போட கெத்தா வந்து நின்னுட்டு இருக்கான். இவனை பார்த்து பயத்துல அவன் ஓட பார்க்க அதுக்குள்ள ஹீரோ வந்து அவனை பிடிச்சு கட்டி போட ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோயின் தான் பாவம் ரொம்ப பயந்து போயிட்டாளா. உனக்கு ஒன்றும் இல்லை இல்லைன்னு அவனோட கோட்டை போட்டு விட்டுட்டு அவளோட புக் நோட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள வாட்ச்மேன் வந்துட்டாரு. எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேட்க, இந்த சைக்கோ மறுபடியும் கேம்பஸ்குள்ள பூந்துட்டான், இவனை புடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல அவரும் புடிச்சிட்டு போயிட்டாரு. இங்க இவளோட புக்ஸை எடுத்து வைக்கும் போது ஒரு பெரிய டிசைன் ஸ்டுடியோல இன்டர்னா ஜாயின் பண்ணுங்கிறதா நம்ம ஹீரோயினோட ஆசையே. ஸோ அது சம்மந்தப்பட்ட நோட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இவ தான் கலர் பிளைண்ட் ஆச்சே, ஸோ நோட்ல எல்லாம் அதை நோட் பண்ணி வச்சிருக்க ஓரளவு கண்டுபிடிச்சிட்டான் போல. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின், என்னை மன்னிச்சுட்டு நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்பதான் எனக்கே அது தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னு அதையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எழுந்திருக்கும் போது தான் தெரியுது காலில் அடிபட்டிருக்க, அவளால நடக்க முடியல. வா நர்சிங் ரூம் வர நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறான். அப்போன்னு பார்த்து டாக்டர் இல்ல, எங்க காயத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு, சின்ன காயம் தான் இதுக்கு நானே மருந்து போட்டு விடுறேன்னு அவனே தான் மருந்தெல்லாம் போட்டு விடுறா. இவனை போய் இத்தனை நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. எனிவே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு எழுந்து போலான்னு பார்க்க, ஒரு நிமிஷம் இருந்துட்டு, எங்க இதுல எழுதி இருக்கிற நம்பர் சொல்லுன்னு கேட்கிறா. கரெக்டா சொல்லிட்டா. அப்போ விடாம இந்த கோட்டோட கலரை சொல்லி பார்க்கலாங்க. எல்லோ கலர்னு சொல்லி நல்லா மாட்டிக்கிட்டா. இது கிரீன் கலர். அப்ப நீ கலர் பிளைண்டான்னு கேட்க வரதுக்குள்ள சொல்லாதன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண. கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவங்க டிசைனிங் படிக்க முடியும்னு என்னால நம்பவே முடியலங்கிறான். எனக்கு ரெட் அண்ட் கிரீன் மட்டும் தான் தெரியாது, மத்த எல்லா கலரையும் என்னால பார்க்க முடியுங்கிறா. ஓ இதுல இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது, இந்த அறிவு கூட இல்லாம எப்படி உன்னால இந்த காலேஜ்ல படிக்க முடியுதுன்னே எனக்கு தெரியலங்கிறா இவன். அப்படியே மாறா சக்தி, உன்னோட இது சீக்ரெட்டை மட்டும் நான் வெளியே சொன்னேன்னா உனக்கு பிடிச்ச அந்த டிசைனிங் ஸ்டுடியோல சேரவே முடியாதுங்க. இப்போதைக்கு இவன் கிட்ட தாஜா பண்ணித்தானே ஆகணும். சோ உடனே உனக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன், இந்தாண்டா இதை சாப்பிட்டு பசி ஆத்திக்கோன்னு சொல்லி கொடுக்க, உன்னாலதான் இதையெல்லாம் சாப்பிட்ற நிலைமை எனக்கு வந்துச்சு, இல்லைன்னா இதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா நீ பரப்பி விட்ட வீடியோவால தான் என் அப்பா என்னோட பேக்கெட் மணியை கட் பண்ணிட்டாரு. சோ மோமோ இனிமேல் என்னோட மீல்ஸ்க்கு எல்லாம் நீ மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள்ங்க. நான் இதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு கேக்குறா.
உனக்கு அந்த ஸ்டுடியோக்கு போகணுமா வேணாமான்னு கேட்க கொடுத்த பிரெட்டை அவளே பிடுங்கி சாப்பிட்டுட்டு இனிமேல் உனக்கு வேலை செய்யணும்ல அதுக்கு தான் தெம்பா சாப்பிட்டுட்டு இருக்கங்கிறா. இப்படியே பேசி பேசி மணி 11:30 ஆயிடுச்சு. ஹாஸ்டலும் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. மேரி கெஞ்சி கேட்டு போனாலும் மார்க் கம்மி பண்ணி விட்டுருவாங்க. அப்படி மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா என்னால அந்த டிசைனிங் ஸ்டுடியோக்கு போகவே முடியாதுங்க. அப்போ இந்த இடத்துல உன்னால தனியா படுத்துற முடியுமான்னு கேட்கிறான். பிரச்சனை இல்ல, நான் படுத்துப்பேங்க. உனக்கு ஒரு கதை தெரியுமா? இந்த இடத்துல ஒரு சீனியர் அக்கா தூக்க மாத்திரையை எடுத்துக்கிட்டு நிரந்தரமா தூங்கிட்டாங்க. அதுல இருந்து கரெக்டா 12 மணி ஆனா அழுகிற சத்தம் காரணமே இல்லாம உட்காதுல கேட்கும். எவ்வளவு பயங்கரமா இருக்கலங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் இருந்து போப்போன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டா. என்னதான் பயமா இருந்தாலும் அவன் என்ன பயமுறுத்ததா ட்ரை பண்றான். மத்தபடி ஒன்னும் இருக்காதுன்ட்டு பூனைக்குட்டி சவுண்ட் கேட்டு பயந்து போய் டேபிள் கடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ வந்து பாக்க டேபிள் கடை இருந்து எழுந்ததும் கண்டுபிடிச்சிட்டான். ஏதோ பயமே இல்லாத மாதிரி என்ன துரத்தி விட்டியம்மான்னு கேட்க அப்ப நிஜமா நீ போக மாட்டியான்னு கேக்குறா. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போனா எனக்கும் பிரச்சனை தான். சோ இங்கதான் இருக்க போறேங்க. ஆமாமா, பிரச்சனை ஆகிறதுக்கு இங்கே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பெட்ல படுத்துக்கிட்டாங்க. அப்ப கூட ஹீரோ அவனோட கோட்டை வந்து போத்தி விட்டுட்டு அவன் அந்த பக்கம் போய் படுத்துக்கிட்டான். சே, நம்ம நினைச்ச அளவுக்கு ஒண்ணு கெட்ட பையன் இல்லைன்னு இவளுக்குமே சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அடுத்த நாள் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்க ஃப்ரெண்டு பொண்ணு வந்து உண்மை சொல்லு, நேத்து நைட் எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்க நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் சொல்லவும் சே, லிங்கோ எவ்வளவு நல்ல பையனா இருக்கா, நம்ம தான் அவனை கெட்ட பையன் நினைச்சிட்டோன்னு சியா சொல்லிட்டு இருக்கும் போது இல்ல அவன் கெட்ட பையன் தான், நான் கலர் பிளைண்ட் அவன் கண்டுபிடிச்சதும் இந்த ஏழை பொண்ணு புடிச்சுக்கிட்டு இனிமேல் சோறு நான் தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டான் தெரியுமாங்க. கொஞ்சம் ஓவரா தான் பண்றான் போலியன்ட்டு அவனோட டெய்லி ரொட்டீனை காட்டுறா. ஆர்கானிக் ஃபுட் தான் சாப்பிடுவான், பேஸ்கெட் பால் லவர், மீட்னா ரொம்ப பிடிக்கும், பட் அதிக ஸ்பைசி ஃபுட் சாப்பிடவே மாட்டானாமா. அப்ப இது போதுமே எனக்குன்ட்டு கேண்டீன்ல மிஸ்டர் லிங்கோ, நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு நானே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன்னு ஃபுல் ஸ்பைசி ஃபுட்டை தான் வாங்கி வச்சிருக்கா. லிங்கோ, நீ தான் காரமா சாப்பிட மாட்டியேன்னு ஃப்ரெண்டு சொல்ல ஐயோ காரமா சாப்பிட மாட்டியா, என்ன பண்றது, ஸ்பைசி ஃபுட் இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது, இதுல எப்படி நம்மளால டெய்லியும் ஒன்னா சாப்பிட முடியுங்க, யார் சொன்னா, எனக்கு ஸ்பைசி ஃபுட் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மீட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னா விடுவாளா, இந்த மிளகாயும் சேர்த்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அள்ளி வச்சிட்டு இருக்கா. ஹீரோ ஆல்ரெடி திணற ஆரம்பிச்சுட்டான். என்னப்பா முடியலையான்னு கேட்க யார் சொன்னா என்னால முடியும்னு சாப்பிடுவோம், அப்ப இந்த இன்னும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இவனும் ஆவோன்னு சாப்பிட்டுட்டு இருக்க. இந்தாங்க 2 பேரும் கொஞ்சம் தண்ணியாவது குடிங்கன்னு சியா எடுத்து கொடுக்கும் போது கரெக்டா இந்த ஹூவான் பார்த்துட்டு என்ன எங்க லிங்கோவை அசிங்கப்படுத்துறியா, அவன் தான் வின் பண்ணுவான், எப்படி பண்றான்னு பாருன்னு சொல்லிட்டு அதையும் கொடுக்க விடாம பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் அதிக கார் சாப்பிட மாட்டா போல. பட் இங்க ஹீரோ நம்ம 2 பேரோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு, சோ இனிமேல் நம்ம டெய்லியுமே ஒன்னா சாப்பிடலாம், எந்த வித பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு எழுந்து போக நீ இன்னும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கலங்கிற ஹீரோயின் உன்னோட சீக்கிரட்டை மறந்துட்டு பேசுறியான்னு இவன் கேட்டதும் இல்ல வாயை தொடைக்காம போற பாருன்னு சொல்லிட்டு போ சாப்பிட்டு முடிச்சிட்டல நல்லா ரெஸ்ட்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு இருக்கா. இவளாலையும் அதிக காரத்தை சாப்பிட முடியாது, அவனும் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் விடியுது, நல்லா தூங்கிட்டு இருக்க. ஹீரோ கால் பண்ணி மோமோ எனக்கு பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் வேணுங்கிறான், போய் தொலைங்க, நீ எந்த ஸ்டுடியோக்கு போகணும்னு நினைச்சனதும் வர வெயிட் பண்ணிட்டா. போன டைம் தான் காரத்தை கொடுத்தா, இந்த டைம் ஃபுல்லா உப்பாளி போட்டு கொண்டு வந்து வைக்க காலையில சாப்பாடு ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த நீயும் சாப்பிடுங்க, இப்ப வாடா உனக்கு இந்த கரிசனை வரணும்ட்டு இல்ல நீயே சாப்பிடுங்கிறா. நீ சாப்பிட்டுதான் ஆகணும், ஏன்னா நான் ஊட்டி விடணும்னு நினைக்கிறியாங்க. உப்பாளி எல்லாம் போட்டு வந்திருக்கா, அவ போட்டுது அவளுக்கே வந்துருச்சு, கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அடுத்து உட்காந்து வேலையை பார்க்கலாம்னா பார்சல் எனக்காக வாங்கிட்டு வாங்குறான். இவனை என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பார்சல் அவ ஒருத்தியா தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. அதுல 2-3 கீழே விழுந்துருச்சு. அதை கஷ்டப்பட்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா கரெக்டா இதை பார்த்தவன் இவ்வளவு பார்சல் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு வர வேண்டியதானே, இது கூட தெரியாத ஸ்டூபிடா இருக்கேன்னு திட்ட மொத்தத்தையும் அவன் கிட்ட தள்ளிட்டு ஆமா நான் ஒரு ஸ்டூபிட் தான், இப்போ உனக்கு சந்தோஷமான்ட்டு கிளம்பிட்டா. இவனால ஒன்ன கூட கரெக்டா பிடிக்க முடியாம எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இருக்கான். அடுத்து மேக்கப் போலான்னு உட்கார எனக்கு சன்ஸ்கிரீனை போட்டு விடு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். கருமம் பிடிச்சவனேன்னு சொல்லிட்டு வளர் அடிச்சு ஓடிட்டு இருக்க. அடிடே இந்த அழகான காதலுக்கு நம்ம விட்னஸ் ஆயிருக்கணும் இல்லையான்னு ஃப்ரெண்டு பொண்ணு மெசேஜை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கா. இவன் இங்க காண்டில் அவனுக்கு சன்ஸ்கிரீனை தடவி விட்டுட்டு இருந்தா அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இத ஓடி வந்து பாக்குற நம்ம சியாக்கு அப்படியே பியோர் ரொமான்டிக் சீன் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு வழியா முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இங்க பத்தி என்னோட புது ஒர்க் லவ் லாக் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட மறுபடியும் ரொமான்ஸ் ட்ராமாவை பார்த்துட்டு இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோன்னு கேட்டா இல்ல லிங்கியோ மோமோவோட ரொமான்ஸை பார்த்துதான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சுங்கிறா. உங்களை ஒன்னா பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமாங்க. ஹீரோ அங்கிருந்து ஹீரோன்னு தான் பார்த்துட்டு இருக்கா. இடையில நிக்கிற அந்த நியானுக்கு காண்டாகுது. இதுல ஹீரோ நேரா அவகிட்ட வந்து எங்க என்னோட வேர்வையெல்லாம் தொடச்சு விடுங்க, இந்தா எடுத்துக்கொண்டு நீட்டுறா. அவன் குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க. அட போடான்னு சொல்லிட்டு வச்சுட்டாளா. உன் கண்ணுல ஏதோ குப்பை இருக்கும் போலே இரு தொடச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து தொடச்சா அவ பயங்கர காண்டாயிட்டா. நீ என்ன பைத்தியமா, அது ஒன்னும் குப்பை கிடையாது, உன்னாலதான் அந்த ஐலைனர் கூட அந்த கோலத்துல போயிருக்கு, உனக்காக டே அண்ட் நைட் சர்வ் பண்ணி என்னால முடியல, பத்தாதுக்கு உன்னோட வேர்வையை வேற தொடக்க சொல்றியா, ஏன் உன்னால இதை பண்ணிக்க முடியாதா என்ன, சும்மா அந்த ஸ்டூடியோ பேரை சொல்லி என்ன சாவடிக்காத, அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. எங்க லிங்கோக்கு எப்ப இருந்து இந்த மாதிரி பொண்ணு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னே தெரியலையே.
பட் ரொம்ப ஸ்கேரியா இருக்கப்பான்ட்டு அவனுக்கு 2 பேரும் பேசிட்டு போக, இருடி மவளே உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நியான் வெறி ஆயிட்டு இருக்கா. இப்ப நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வந்து பார்க்க மொத்த கிளாஸும் தலைகீழ கிடக்கு. எல்லாரோட டிசைன் பேப்பரும் கிழிச்சு போட்டு வச்சிருக்காங்க. மோமோ, பாஸ்கெட் பால் கோர்ட்ல இருந்து நேத்து நீ தானே கிளாஸ்க்கு திரும்ப வந்த, நீ தானே இது எல்லாத்தையும் பண்ணிருக்கன்னு கேட்கும்போது, நான் வந்தது உண்மைதான், ஆனா இதெல்லாம் நான் பண்ணவே இல்லைங்கிறா. உன்னோட டெஸ்க பாரு, ஒரு பொருள் கூட கலையில, அப்படியே நீட்டா இருக்கு. ஆனா எங்களோடது எல்லாமே நாஸ்தியா கிழிச்சு போட்டு வச்சிருக்காங்க. மேம், நான் இதை பண்றேன்னு ஹீரோயின் சொல்றா. போதும் நிறுத்துங்க, காலேஜே இதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சுப்பாங்க, நீங்க வேற கிளாஸ்க்கு போங்கன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இவளை விட்டுறக்கூடாதுன்னு அந்த பொண்ணு துள்ள. உடனே அந்த நியான், பரவாயில்ல விடு, வேற ஏதாவது வழியை நான் பாக்குறேன். இவன் அந்த டிசைனிங் ஸ்டுடியோல ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நம்ம மேம் சொல்றதா கேட்கணும். பட் மோமோவும் எங்களோட வரதா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அவளுக்கு எகென்ஸ்டா இருக்காங்கன்னு சொல்ல. அப்ப சரி, நீங்க எல்லாரும் போய்க்கோங்க. மோமோ, நீ முதல் இதையெல்லாம் பாருட்டாங்க. மொத்தத்தையும் கிளீன் பண்ணி ஆகணும்ல. வேணும்னே என்னை யாரும் மாட்டி விட்டுருக்காங்க, அது அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்க. அவ போனது தெரியாம நம்ம சியா 3 என்றதுக்குள்ள இந்த பிரச்சனை நீ மறந்துடணும்னு சொல்லிட்டு அவ செடியை புடிச்சிட்டு இருக்க. பின்னாடிதான் ஹீரோவும் ஃப்ரெண்டு பையனும் வந்துட்டு இருக்காங்களா. மோமோ பாத்து போன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ் கார்ல இடிச்சிருக்கோம். அவன் வந்து காப்பாத்திட்டான். அதே நேரம் நம்ம சியாவும் அந்த செடியை புடிங்கி கீழே விழ போக கரெக்டா ஹுவான் வந்து பிடிச்சிட்டான். அப்படியே இங்க ஒருத்தர் பாத்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினை காப்பாத்துனது ஹீரோ இல்ல, இன்னொரு பையன். உனக்கு ஒண்ணும் இல்ல நல்லா தானே இருக்கன்னு கேட்கும் போது, நான் நல்லாதான் இருக்கேன். என்ன திடீர்னு வந்திருக்கன்னு பிரதர் ரென்னு கேக்குறியா? நான் உன்னை மிஸ் பண்ணதால தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல, பின்னாடில இருந்து ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கான். நான்லாம் இப்ப வளர்ந்துட்டேன், இன்னும் என்ன டீஸ் பண்ணாதான் இவ சொல்லிட்டு இருக்கா. எங்க வளர்ந்துட்டேன், இன்னைக்கு மட்டும் நான் வரலனா என்ன ஆயிருக்கிறதாமான்னு அவன் கேட்கும் போது, அவளுக்கு நான் இருக்கேன்னு ஹீரோ வந்து நிக்கிறான். ஆல்ரெடி ரென்னுக்கு ஹீரோவை தெரிஞ்சிருக்கு. உனக்கு மோமோவை எப்படி தெரியும்னு கேட்க, உனக்கும் மோமோவை தெரியுமான்னு திருப்பி கேட்கிறான். இதை கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயின், லிங்கோ உனக்கு பிரதர் ரென்னு தெரியுமான்னு கேட்க, பிரதரான்னு பாத்துட்டு இருக்கான் ஹீரோ. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பண்ண வேண்டிய வேலைய இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரென் குரூப்க்கு இங்க என்ன வேலையாமான்னு ஹீரோ கேட்க, லிங் குரூப்க்கு மட்டும் இங்க என்ன வேலையாமான்னு அவன் திருப்பி கேட்கிறான். நான் இங்க ஹெல்ப் பண்ணதான் வந்தேன்னு ஹீரோ சொல்ல, உன்னால என்னத்த பண்ண முடியும்னு கேட்கிறான். உன்னை விட என்னால எல்லாத்தையுமே பண்ண முடியும்னு 2 பேரும் போட்டி போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ அங்க இருக்க தையல் மிஷின் உடைஞ்சு போயிருக்கு. ரென் பார்த்துட்டு, கவலைப்படாத, நான் உனக்கு புதுசா ஒண்ணு வாங்கி தரேங்க. என்னாலயும் உனக்கு புதுசா ஒண்ணு வாங்கி தர முடியும், ஆனா அதை சரி பண்ணவும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து, நான் என்னதான் நம்பவனே தவிர மத்தவங்க மாதிரி எல்லாத்துக்கும் பணத்தை யூஸ் பண்ண மாட்டேன்ட்டு அவன் பாட்டுக்கு அதை சரி பண்ண பார்த்துட்டு இருக்க. நிஜமா உன்னால பண்ணிட முடியுமான்னு கேட்கிறான். அவன் பாட்டுக்கு இந்த பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் 2 பேரும் ஒன்னா சாப்பிட போலாமான்னு கூப்பிடுறான். வேணா நான் போனதும் சாப்பிட்டுப்பேன் அவ சொல்ல, ஓகே இருந்தாலும் நீ பண்ற அந்த சூப்பை நான் ரொம்ப மிஸ் பண்றேங்கிறான். ஓஹோ, அதை குடிக்கலாங்கிற ஆசையில தான் பேசிட்டு இருக்கியாடா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. ஆமாமா, எனக்கு அதுல சீக்ரெட் ரெசிபி தெரியும், உனக்கு வேணா சொல்லு பண்ணி தரேங்கிறா. அப்படி என்னதான் இருக்கு அந்த சூப்ல நம்ம ஹீரோ இதை கேட்டுக்கிட்டே அதை சரி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொம்மை அவனுக்கு கிடைக்குது. இப்ப கட் பண்ணா அந்த நியானை தான் மீட் பண்றான். அதை காட்டினதும், இது எப்படி உனக்கு கிடைச்சது, நான் இதை எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தேன்னு வாங்க வரும்போது நேத்து கிளாஸ் ரூம் நாசம் பண்ணது நீ தானு ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். மத்தவங்க சொல்றதெல்லாம் போய் அதெல்லாம் நம்பாதங்கிற மாதிரி இவ சமாளிக்க பாக்க, மேலும் போய் சொல்லாத, அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லும் போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஆல்ரெடி பாத்துட்டேங்கிறா. எதுக்கு, நீ பண்ணதை மூடி மறைக்கிறதுக்காகவான்னு ஹீரோ கேட்கும் போது, இல்லையே என்னோட பர்ஸை மிஸ் பண்ணிட்டல்ல, அது தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் அதை செக் பண்ணி பார்த்தேங்கிறா. என் ஃப்ரெண்டை வச்சு நீ டெலீட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்லவும், அந்த மோமோக்காக இப்ப என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை நான் 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் ஃபீலிங்ஸ் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? அந்த முக்கியமே இல்லாத மோமோக்காக என்னையே மாட்டி விட பாக்குறியா? என்ன அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கும் போது ஹீரோ எந்த பதிலும் பேசாம நின்னுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணி நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல பார்த்தா அந்த நியானுக்கு பதிலா அவளோட ஃப்ரெண்டா இருந்த வேறொரு பொண்ணு வந்து, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் கிளாஸ்ல எல்லாத்தையும் நாசம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவ பண்ணாத தப்ப பண்ணதா சொல்லி பழிய ஏத்துக்கிட்டா. இவ கண்டிப்பா இதை பண்ணிருக்கவே மாட்டான்னு நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உடனே அந்த நியான் பொண்ணு எழுந்து நம்ம ஜிங் அவ பண்ண தப்ப மனசார ஏத்துக்கிட்டா. இப்ப அதுக்காக வருத்தப்படுறா. சோ கண்டிப்பா நம்ம அவளை மன்னிச்சுதான் ஆகணும். உங்களோட அந்த டிசைனிங் ஸ்டுடியோக்கான அப்ளிகேஷனை நான் பாத்துக்கிறேன். இனிமேல் அந்த தப்ப அவ திருப்பி பண்ணவே மாட்டாங்க. அவளும் ப்ராமிஸா இந்த மாதிரி பண்ணவே மாட்டான்னு சொல்றதால சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க மன்னிச்சு விட்டுறலான்னு சொன்னதும் அப்படியே திமிரா சிரிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா. இந்த பழியை ஏத்துக்கிட்டதால அந்த நியானும் அவ கேட்ட பொருளை கொடுப்பா போல. இத பார்த்த ஷியாக்கு டென்ஷன் ஆகுது. விடு மறந்துடு, அக்செப்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக மொத்தம் நம்ம ஹீரோனோட பேர் கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? சோ இப்ப சந்தோஷமா சாக்லேட் சாப்பிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ வரான். நான் இங்க உன்னோட நன்றி கடனை வாங்குறதுக்காக வந்திருக்குன்னு சொல்ல, அப்படி நீ எனக்காக என்ன பண்ணிட்ட? சரி தேங்க்யூ, என்னோட பேரை கிளியர் பண்ணதுக்குன்னு சொல்ல, அப்போ எனக்காக குக் பண்ணித்தான், 2 கிட்ட மென்ஷன் பண்ணல அந்த சூப்பை செஞ்சுதான் கேக்குறான். வாய்ப்பே இல்ல, எனக்கு வேலை இருக்குன்னு அவ கிளம்ப. குக் பண்றது நீயா இருந்தா வேற எது பண்ணாலும் கூட ஓகேங்கிற அவன்.
அப்போ சரி வா வா மார்க்கெட்டுக்கு போகலான்ட்டு இப்போ 2 பேரும் பொருளை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். கரெக்டாக ரோட் கிராஸ் பண்ணும்போது நில்லுங்கிற மாதிரி ஹீரோ கையை பிடிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் கேட்க, உன் கையை பிடிக்கணுங்கிறதுக்காக ஒன்றும் நான் பிடிக்கல, ரெட் லைட் எரியும் போது எப்படி போலான்னு இவன் கேட்கிறான். சும்மா போய் சொல்லாத, எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும்ட்டு அவ கையை விட்டுட்டு போயிட்டு இருக்க. ஹீரோவும் பின்னாடியே வந்து, நீ கலர் பிளைண்ட் தானே, அப்புறம் எப்படி இவ்வளோ ஃபைனா இருக்குன்னு கேட்கிறான். ஏன்பா அதுக்காக இம்ப்ரெஸ் ஆகிட்டியோன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அழகான இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். பரவாயில்லையே, வென்யூவெல்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்க, ஜம்முன்னு இருக்குங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்க. உனக்கு இது ரொமான்டிக்காவே தெரியலையா என்னன்னு சொல்லிட்டு இவன் முறைச்சிக்கிட்டு இருக்கான். என்ன வாயிலேயே முணங்கிட்டு இருக்கன்னு அவ கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என்னோட கெப்பாசிட்டியை உனக்கு காட்ட போறேன்ட்டு அதை நெருப்புல கொண்டு போய் வச்சதும் அடுத்து ஆயில் தடவணுங்கிறா. அது தடவை நெருப்பு அதிகமாக வந்ததும் பயந்தே போயிட்டான். இதுல திருப்பி வைக்க புகையெல்லாம் வர அவனால முடியலையா, விடு நானே பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் பண்ணிட்டு இருக்கான். எங்க இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு கொடுக்க, அவனும் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குங்கிறான். இந்த கையில பிடிச்சி சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் சமைச்சிட்டு இருக்கான். மோமோ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற போலியங்க. அப்படியெல்லாம் கிடையாது, நமக்கு ஒன்று வேணும்னா அதுக்காக நம்மளால ஹார்ட் ஒர்க் மட்டும் தானே பண்ண முடியுங்கிறான். உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, நான் ஆசைப்படுறது செய்யற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லைங்கிறான். பொறுமையா இரு, கண்டிப்பா உனக்கு தெரிய வரும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இந்த நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு லிப்ஸ்ல ஆயிருக்கிறத பார்த்துட்டு அதை மெல்லமா தொடச்சு விட போகும்போது கரெக்டா வாட்ச்மேன் வந்துட்டாரு. அவ்வளவுதான், வாவா ஓடிடலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு சும்மா லுக்க விட்டுக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா தப்பிச்சு வந்து படுத்தா தூக்கமே இல்ல. ஹீரோ நடப்பு மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. பக்கத்துல பார்க்கும்போது அவனோட கண்கள் அழகா தானே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோட்டு இருந்து தான் மெசேஜ் வருது. தூங்கிட்டியா, நாளைக்கு சாப்பிட உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல தூங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீங்க கவுந்தரிச்சு தூங்க ஆரம்பிக்க, எங்க நம்ம ஹீரோ ஒரு வேளை அவ தூங்கிட்டா போலன்னு சொல்லிட்டு போனை பார்த்துக்கிட்டு இவனும் தூங்க ஆரம்பிக்க, அவனோட ஃப்ரெண்டுக்கு இதை பார்த்துட்டு இந்த காதல் என்னெல்லாம் பண்ணுது பாத்தியாடான் இருக்கானுங்க. இப்ப அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்திருக்க. மேம் அவளோட டிசைனை பார்த்துட்டு, என்ன இவ்வளோ போரிங்கான கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற, இதை வச்சுட்டு அந்த ஸ்டூடியோக்கு போனுங்கிற கனவை கூட காண்றாத, அதுக்கு கூட நீ தகுதி கிடையாது, ஒழுங்கா இதெல்லாம் மாத்தி ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்காச்சே, அதை சொல்லவும் முடியாது, என்னடா பண்றதுங்கிற மாதிரி சோகத்துல வர கரெக்டா ஹீரோ வரான். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி சோகத்தோட இருக்குன்னு கேட்கவும், கலர் பிளைண்டோட இருக்க என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேற ஒரு கரியரை சூஸ் பண்ணிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்ட்டு போக, மேம் என்ன சொன்னாங்க, அதனால ஏன் இவ்வளோ அப்செட்டா இருக்குன்னு கேட்க, நான் சூஸ் பண்ற கலர்லாம் ரொம்ப ஓல்டா இருக்காமா, இதை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டூடியோலலாம் ஜாயின் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நீ காம்படிஷன்ல வின் பண்ணுங்கிறதுக்காக டிசைன் கத்துக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல உனக்காக கத்துக்கணும்னு நினைக்கிறியா, டிசைனுக்கு கலர் மட்டும் தான் முக்கியம் கிடையாது, மேம் சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுக்காக நீ கான்பிடன்ஸ் எல்லாம் இழந்துராத, நீ டேலண்டான பொண்ணு நல்லா நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, நிஜமாவான்னு ஹீரோயின் கேட்கிறான். ஆமாமா, வா உன்னை ஃபன் பண்ற இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்கான். இங்க நான் என்ன பண்றதுன்னு கேட்க, எனக்காக சியர் பண்ணு, உன்னை வருத்தப்பட வச்ச விஷயத்தையெல்லாம் சத்தமா கத்தி எல்லாத்தையும் போக்கிருங்கிறான். நீ என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணுங்கிறதுக்காக கூட்டு வந்தியா, இல்ல உனக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக கூட்டு வந்தியான்னு அவ கேட்க, இவனுக்கு ஆல்ரெடி கையில் அடிபட்டிருக்கல, அதே இன்னும் சரியாகல, அதுக்குள்ள ஏன்டா வந்தேன்னு ஃப்ரெண்டுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கும் போது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு மேட்ச்ல வின் பண்ணி ஆகிறோம், அதை நீ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இதை பாக்கிறதுக்காக சியாவும் வந்திருக்க. பின்னாடியே நியானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் இல்லாம இது அவளோட இடம்னு சொல்றாங்க. ஓ இடமா, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, பிரின்சஸ் மாதிரி நீ ஆர்டர் போட்டா எல்லாத்தையும் கேட்பாங்க நினைச்சிட்டு இருக்கியான்னு நம்ம சியா சொல்ல, மோமோ இப்போ உன்னால நகர முடியுமா முடியாதான்னு அந்த நியான் பொண்ணு ஹீரோனை பத்தி கேட்கிறா. என்னால நகரவே முடியாதுன்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படியே சண்டை வர போகும்போது, சண்டை போடுறதா இருந்தா வெளியே போய் போடுங்க, இப்ப எல்லாரும் நாங்க மேட்ச் பார்க்கணும்னு சொல்லி திட்டினதும் அதுக்கு அந்த பக்கமும் போய் நின்றுச்சுங்க. ஸோ இப்படியே மேட்சும் ஆரம்பிச்சிட, ஒரு பக்கம் ஹீரோயின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த நியானும் ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படி விறுவிறுப்பா மேட்ச் போய்கிட்டு இருக்கும்போது கடைசி பால் ஹீரோ கிட்ட கிடைக்குது. என்னதான் கையில அடிபட்டிருந்தாலும் கரெக்டா கடைசி பாயிண்டையும் எடுத்துட வின் பண்றது ஹீரோவோட டீம் தான். ஒரு பக்கம் ஹீரோயின் பார்க்க, இன்னொரு பக்கம் ஹீரோ பார்க்கன்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி கிளாஸ்ல காட்ட, அந்த நியான் பொண்ணுக்கு டிசைனர் ஸ்டுடியோல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, இன்டர்வியூவை பாஸ் பண்ணிட்டாலாமா, உங்க எல்லாருக்கும் நான் மெயில் வாங்கி தர போறேன்னு ஆசையா சொல்லிட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் அதே நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, அவளும் இன்டர்வியூவை பாஸ் பண்ணிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. தேவையான பொருளே இல்லாம அங்க போய் அவ எவ்வளவு கேவலமா நிக்க போறா, நானா இருந்தா கண்டிப்பா போகவே மாட்டேன், அங்க போய் நம்ம காலேஜோட மானத்தை தான் வாங்க போறாங்கிற மாதிரி அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பேசிட்டு இருக்க. ஷியாக்கு கோவம் வருது, பரவாயில்ல விடுறீங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப நேரா ரூம்க்கு வந்ததும் அவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவ அங்க போட்டுட்டு போறதுக்கான ட்ரெஸ் பார்க்க ஒண்ணுமே நல்லா இல்ல. அவ சொன்னதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸோட போன உன் டிசைனை பார்க்காமே துரத்தி விட்டுருவாங்கன்னு சொல்ல, அப்போ இந்த சண்டே நம்ம ஷாப்பிங் போலான்னு நம்ம ஹீரோயின் கேட்க, இவ வேற ஏதோ பிளான் பண்ணிட்டா போல. சொன்னது போலவே நம்ம ஹீரோயினும் இப்போ ரெடியாகி ஷாப்பிங்காக அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அந்த இடத்துக்கு வருது நம்ம ஹீரோ. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கங்கிறான்.
உன்னை என்ன பண்ற பாருன்னு அவளுக்கு மெசேஜ் தட்டி விட, கவலைப்படாத எனக்கு நல்ல டேஸ்ட் இருக்குன்னு அவன் சொன்னா வந்து தொலைங்கிற மாதிரி கூட்டிட்டு போறா. இப்ப கடைக்குள்ள போய் அவன் பாக்குற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்க. லிங்கியோ இது ரொம்ப அதிகமா இருக்குங்கிறா. போ இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கான். இப்ப அவளும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா பிடிக்குதோ இல்லையோ அவன் சொல்றதுக்காக போட்டு வந்து காட்ட, அவனுக்கும் ஒன்னும் பிடிக்கல. அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப கடைசியா ஒரு ஒயிட் ட்ரெஸ் அழகா போட்டுட்டு வந்து நிக்க பையன் அவ்வளவுதான் மயங்கிட்டான். இது எப்படி எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்க, பர்ஃபெக்டா இருக்கு, மத்ததையும் பேக் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. மிஸ்டர் லிங் எனக்காக இவ்ளோ காசு செலவு பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூங்கிறா. நானா என்கிட்ட ₹1 கூட கிடையாதுங்க. அப்புறம் எதுக்காக மத்த எல்லாத்தையும் பேக் பண்ண சொன்னேன்? இந்த ஒரு ட்ரெஸ்ஸே எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா? என்ன என் கிட்ட இவ்ளோ காசு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? லியாங் நீ ரொம்ப சைல்டிஷா நடந்துக்கிறேன்ட்டு உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அவங்க கண்ணில் படாம 2 பேரும் ஓடிட்டாங்க. சரி இப்ப நம்ம என்ன பண்றதாமா அவன் கேட்க, எங்களை மாதிரி பொண்ணுகளோட ஃபேஷன் ஃபேக்டரியை பாக்குறியான்னு சொல்லிட்டு அவ சின்ன சின்ன கடைக்கெல்லாம் கூட்டிட்டு வரா. அதுல இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் ஹீரோக்கு பிடிச்சிருச்சு. இதுதான் வேணும்னு கேட்க வேற ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோனும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா பார்த்துட்டு இருக்கா. ரெட் கலர் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது என்ன கலர்னு கேட்கும்போது ரெட்டுன்னு சொல்றானா. அப்போ இது எனக்கு சூட்டே ஆகாது, நீயே எனக்கு நல்லபடியாக தான் செலக்ட் பண்ணி தருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீ சூஸ் பண்றதை நான் கண்டிப்பா போட்டுப்பேன்னு சொல்ல, அப்ப சரி நீ எனக்காக சூஸ் பண்ணித்தா, எந்த கலர்னாலும் எனக்கு சூப்பரா இருக்கும்னு நம்ம ஹீரோவும் கேட்கிறானா. அப்புறம் நான் கட் பண்ணா 2 பேரும் வித்தியாசமா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கேமிங் சென்டருக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தென் அப்படியே கட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஷியா ஒரு பக்கம் ஹேண்ட்ஸமா இருக்கக்கூடிய லிங்யோ, இன்னொரு பக்கம் ஜென்டிலா இருக்கக்கூடிய பிரதர் ரென். யாரை இவ சூஸ் பண்ண போறா? யாரு அவளோட உண்மையான காதலா இருக்க போறாங்க? நான் லிங்யோ சைடு தான்ப்பா. இது அக்கறையோட ரென் எடுத்து கொடுத்த ட்ரெஸ், இது லவ்வோட லிங்யோ எடுத்து கொடுத்த ட்ரெஸ், இதுதான் உனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இப்போ ரென் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரேன். ஐயோ என்னோட ஸ்வீட் கப்பிள் இப்படியா முடிவுக்கு வரணும் நாம புலம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல எங்க லிங்கியோட லவ் இருக்கு? எப்படி இருந்தாலும் ஆஃப்டர்நூன் தானே இன்டர்வியூ போவேன். ஸோ கிளாஸ் முடிஞ்சதும் நான் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ரென் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வரா. பார்த்தா அதே மாதிரி அந்த நியான் பொண்ணு போட்டிருக்கு. இப்ப கிளாஸ்க்கு வந்ததும் டீச்சர் 2 பேரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி அவுட்ஃபிட் ஆனா எப்படி எல்லாம் ஸ்கார்ஃபை போடுறதுனால டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் சுத்தமா ஆகாதாச்சே. ஸோ அவங்க போட்டோவை போட்டு அந்த நியானை பார்த்து தான் நம்ம ஹீரோயின் வந்து பிட் அடிச்சிட்டோன்னு சொல்லி காலேஜ் வெப்சைட்ல பரப்பி விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்க. பக்கத்துலயே ஹீரோவும் இருக்கா. ஷியாதா காண்டாயி கத்திக்கிட்டே இருக்கேன். ஆமா ஆஃப்டர்நூன் இன்டர்வியூல நான் உனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ஸை ஏன் போடாம வந்திருக்கேன்னு ஹீரோ கேட்கிறான். அப்படி இல்ல போய் போட்டுருவேன்னு சொல்ல வந்தவன் இன்டர்வியூக்கு இந்த ட்ரெஸ்ல போனதான் நல்லா இருக்கும் மாமான் இருக்கா. இதுவும் நல்லாதான் இருக்குன்னு சொல்ல வந்த ஹீரோ இது ரென் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ன்னு சியா சொன்னதை கேட்டதும் எனது ரென் வாங்கி கொடுத்ததா, இது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, உனக்கு இது சுத்தமா செட்டே ஆகலன்ட்டான். இப்பதான் நான் நாட் பேட்னு சொன்னேன், அதுக்குள்ள என்ன எப்படி சொல்றேன்னு ஹீரோயின் கேட்க, உன் ஃபேஸ்க்கும் இதுக்கும் செட்டே ஆகல, நான் உனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தது தான் அழகா இருக்கும், சீக்கிரமா போய் சேஞ்ச் பண்றதா நல்லதுங்க. அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி வேணும்னே சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கா. நிஜமாவே உனக்கு இது நல்லாவே இல்ல, ஒழுங்கா மாத்திக்கோங்கிற மாதிரி அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். அவன் நேரா கிளாஸ் ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்காளா. இவனும் எதோ சொல்லி பாக்குறான். ட்ரெஸ்லாம் முக்கியமே கிடையாது, உன்னோட ஸ்கில்ல வச்சுதான் நாங்க போகணும். அது மட்டும் இல்லாம அவளை மாதிரியே நீ ட்ரெஸ் போட்டிருந்தா நல்லாவே இருக்காதுங்க. ஓ அவளை விட எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குங்கிறியாங்கிறியா? அப்படி இல்ல, இன்டர்வியூக்கு போற எல்லாரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருந்தா நல்லா இருக்காது இல்லையாங்க. இப்பதானே நீ ஸ்கில் முக்கியம்னு அப்புறம் என்ன ட்ரெஸ் பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு அவனே திருப்பி பிடிக்கிறா. நான் அதை மீன் பண்ணல, வேற வேற ட்ரெஸ் போட்டாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நூல் தெரியுதுன்னு இழுக்க வந்தா ட்ரெஸ் கலண்டுருச்சு. கரெக்டா ஷியா வேற வந்துட சாரின்னு இவனும் திரும்பிக்கிட்டா, அவளும் திரும்பிக்கிட்டா. நீ செலக்ட் பண்ணி கொடுத்த ட்ரெஸ் போடாததுக்காக இப்படியெல்லாம் இதை பண்ணக்கூடாதுங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண வரலங்கிறான். ஆக்சுவலா மோமோ இன்டர்வியூக்காக நீ செலக்ட் பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு போகணும்னு நினைச்சான். ஏன்னா கிளாஸ்ல நாங்க கட்லாம் பண்ண வேண்டியது இருந்தது, அதுல அந்த ட்ரெஸ்க்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை கரெக்டா இன்டர்வியூக்கு போகணும்னு சொல்லிட்டு அதை போடாம வந்தாங்க. ஒரு மாதிரி சந்தோஷத்தோட தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவளை இன்டர்வியூக்காக ட்ராப் பண்ண அவ பயத்துல பேக கூட விட்டுட்டு போயிட்டான். கொண்டு வந்து கொடுத்துட்டு உன்னால முடியும், நர்வஸ் மட்டும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க ஹீரோயினும் சரி சரின்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள வரா. கரெக்டா கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து நியான் பொண்ணு கிளம்ப ஹீரோயின் வரதை பார்த்துட்டு உன்னால அடைய முடியாத விஷயங்களை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லும் போது இன்னும் விதியை நீ நம்பிக்கிட்டு தான் இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள வரா. இன்டர்வியூ பண்றவரு உன்னோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்குமா, எனக்கு போல்டான கலரை யூஸ் பண்றதுதான் பிடிக்கும், எதுக்காக இங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க எனக்கு மோஸ்ட்லி லைட்டான கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதை நான் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா அதெல்லாம் ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு டிசைன்ங்கிறது கலரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, ஸோ இங்க ஜாயின் பண்ணி டிசைனை உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன், கலர்ஸோட புது உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல இந்த பதில் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ரவுண்ட்லயும் புள்ள பாஸ் ஆயிட்டா போல அப்படியே துள்ளி குதிச்சு சந்தோஷமா வந்தவன் ஹீரோவை பார்த்ததும் அப்படியே சோகம் மூஞ்ச வச்சு மெயின்டைன் பண்றா. என்னாச்சுன்னு கேட்க இல்ல இல்லன்னு தலையாட்டினதும்
இந்த டைம் முடியலனா என்ன, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண உன்னால முடியுங்கிறான். அதுக்கும் தலையாட்ட, அப்ப நான் சூஸ் பண்ணி கொடுத்த இந்த ட்ரெஸ்ல தான் பிரச்சனையும் அவன் கேட்க, நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா சுத்த ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஓடி வந்து, இன்னைக்கு நம்மளோட ஆஃப்டர்நூன் கிளாஸ்க்கு நான் தான் மாடலை பிடிச்சி விடணும், நீ தாண்டி இதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமா கெஞ்ச, சரின்னு வேற வழி இல்லாம வந்து நிக்கிறா. என்னன்னு பார்த்தா, எந்த பையன் எங்களுக்கு மாடலா வரீங்களோ அவங்களுக்கு இந்த கேம்பஸ் பியூட்டியோட நம்பர் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. போரண்டி என்ன விடுறினாலும் விட மாட்டேங்கிறாளா. அப்போன்னு பார்த்து கரெக்டா ரென்னு வந்து, நீ ஆசைப்பட்ட மாதிரியே MUAல சக்சஸ்ஃபுல்லா உள்ள போயிட்ட, அதுக்கான வாழ்த்துக்கள்னு சொல்லி பொக்கே கொடுக்க, ரொம்ப தேங்க்யூ, பட் என்ன பிஸியா இருப்பையே இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கேன்னு கேட்குறா. நான் பிஸியா தான் இருக்கேன், பட் இன்னைக்கு உன் கூட இருக்கலாமேன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வந்திருக்கேன். ஏன்னா என் மனசுல எப்பவுமே நீ தானே ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அள்ளி விட்டுட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வந்துட்டான். என்ன இந்த 2 பையன் கொடுத்த பொக்கே வந்துட்டு வேணும்னே அலர்ஜி இருக்க மாதிரி தும்மிட்டு எனக்கு இது சேராதுன்னு தூக்கி போட்டான். இதுல மாடலா வந்தா ஹீரோனோட நம்பர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இது மாதிரி தெரியாதவங்களுக்கெல்லாம் நம்பர் கொடுக்கறது டேஞ்சருங்கிற மாதிரி ரென் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கானா. குறுக்கு ஹீரோ பூந்ததும், நீ ஏன் அப்ராடுக்கு போக போற, உங்க அப்பா வந்து ஆல்ரெடி அங்க இருக்க யூனிவர்சிட்டி எல்லாம் என்கிட்ட விசாரிச்சாரு, போய் உன் வேலையை பாப்பியாடாங்க, எனக்கு நீ அப்ராட் போக போறியான்னு ஹீரோனுக்கு ஷாக்கு. எனக்கே இவன் சொல்லிதானே தெரியும் ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இதுல ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு போல. சோ ரென் சாப்பிட கூப்பிட்டதும் அவனோட சேர்ந்து போயிட்டா. ஆக மொத்தம் ஆர்டர் கிடைக்கலையான்னு ஆஃப்டர்நூன் கிளாஸ்ல வந்து ஐயோ சாரின்னு சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கானுங்கல்ல, அவனுக்கு வந்து நிக்கிறானுங்க. அப்பாடா ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு நினைக்க நம்ம ஹீரோ நானே மாடலா வரேன்னு வந்து நின்னுட்டான். மாடலா வரவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு தான் நிக்கணும்னதும், எப்பா சாமி நாங்க தப்பிச்சோன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டானுங்க. இருந்தாலும் நம்ம இதை பண்ணுவோன்ட்டு வெளியே போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஷர்ட்டை கழட்டிட்டு நின்னுட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு பாக்குறக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் பெயிண்ட் பண்ணி முடிச்சுதான் அவன் கிளம்ப. உடனே பொண்ணுங்கள்லாம் சுத்தி வளைச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் டைமும் நீங்களே வரணும்னு கூப்பிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. ஓ இதுல அடுத்த டைம் வேற வரணுமான்னு மனசுக்குள்ளே நினைச்சுவேன். இப்ப இதுக்கு நான் கோவப்பட்டிருக்கேன்னு இவளுக்கே ஒன்னும் புரியல. இப்ப நெக்ஸ்ட் டே இன்டர்வியூல பாஸ் பண்ண நம்ம ஹீரோயினும் அந்த நியான் பொண்ணும் ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இங்க இன்டர்னா தானே வேலை பார்க்க போறாங்க. சோ இந்த அமாண்டாங்கிற பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் வரலன்னா டைரக்டா விலகிடணும். அதை விட்டுட்டு உங்க டைமையும் வேஸ்ட் பண்றது இல்லாம எல்லாரும் டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கேப்பபிள் இல்லாதவங்களுக்கு இங்க இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்த முதல் நாளே இப்படி பேசுறாங்க. இதுல அடுத்த வேலை என்ன கொடுக்க போறாங்கன்னு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கான சாம்பிள், இன்னைக்குள்ள முடிக்கணும், முடியலன்னா நாளை இருந்து வேலைக்கே வராதிங்கன்னு சொல்லிட்டு அதையும் ரூடா தான் கொடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா நியானுக்கு எந்த இம்ப்ரெஷனும் கிடைக்கல போல. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா, டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ அமெண்டா வந்து பார்சல் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்களா. நம்ம ஹீரோயின் நான் என்னோட சாம்பிள் ஒர்க்கை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட எழுந்து போயிட்டா. உடனே நம்ம ஹீரோயினோட ஸ்கெட்சை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபேப்ரிக் எடுக்க போயிட்டா. இப்போ ஹீரோயின் வந்து பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டா. ஸோ நேராக ஃபேப்ரிக் வச்சிருக்க இடத்துக்கு வந்தா, நான் இங்க இருக்க கடைசி ஃபேப்ரிக் எடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டு இருக்கா. ஒழுங்கா ஃபேப்ரிக்கை கொடு, நான் எதை யூஸ் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே நீயும் அதை எடுத்திருக்க, இப்போ கொடுக்கலன்னா நான் நிஜமாவே ரிப்போர்ட் பண்ணிடுவேன்னு கூட சொல்றா. ஆனா அந்த நியான் பொண்ணும், நீ லேட்டா வந்ததுக்கு என்னால என்ன பண்ண முடியும், நானும் இதே ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ண போறேன், என்ன வேணா பண்ணிக்கொண்டு போயிட்டா. சரின்னு இருக்க ஃபேப்ரிக்கை பார்த்துட்டு இருக்க கேப்ல அந்த நியான் பொண்ணு வந்து ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. இவளும் யாராச்சும் இருக்கீங்களான்னு கத்தி பாக்குறா. மெசேஜ் பண்ணலாம் ட்ரை பண்ணா போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எப்படியும் இங்கிருந்து டக்குனெல்லாம் போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணோன்னு அங்கேயே பீஸை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இங்க வெளியே அந்த நியான் பொண்ணு மட்டும் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நீ மட்டும் இருக்க, மோமோவை காணும்னு பாஸ் வந்து கேட்கிறாரு. அவ எப்பவும் போல வெளியே தான் சுத்திட்டு இருப்பாங்கிற மாதிரி சொல்ல உள்ள மாட்டிக்கிட்டு தான் மெசேஜ் பண்ணால. அது கரெக்டா இந்த அமெண்டா பொண்ணுக்கு ரீச் ஆயிடுச்சு. இப்போ உள்ள இருக்க ஹீரோனை காட்ட அவளோட டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை போட்டுட்டு திரும்பும் போது கரெக்டா அவங்களும் ஓபன் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸும் அழகா இருக்க, இவங்க இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்ட ஹீரோ கூட உட்காந்துட்டு இருக்க நியான் பொண்ணு, நீ எதுக்கும் கவலைப்படாத, கேம்பஸ்ல நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இனி அவர் உன்னை பிளேம் பண்ணவே மாட்டாரு. நீ உன்னோட ஓன் பிசினஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அளந்து விட்டுட்டு இருக்கா. சரி எதுக்காக என்னோட அம்மா கிட்ட அப்ராடுக்கு என் கூட சேர்ந்து வந்து படிக்க போறேன்னு சொன்னையம்மான்னு கேட்க, உங்க அம்மா தான் சஜஸ்ட் பண்ணாங்க, அவங்கள எதிர்த்து பேச முடியல, அதனாலதான் நானும் ஓகே சொன்னங்கிற இவன், நீ அப்ரால போய் படிக்க போறேன்னா இந்த ஸ்டுடியோல எதுக்காக இன்டர்ன்ஷிப் பண்றேன்னு கேட்க, உன்னை விட எனக்கு இந்த இன்டர்ன்ஷிப்லாம் அவ்வளவு முக்கியம் கிடையாதுங்கிற அவன், உன்னால எப்படிதான் அங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னு தெரியலையே. எனிவே நான் அப்ராடுக்கு போக மாட்டேன், போறேன்னா நீயே தனியா போயிட்டு வான்னு ஹீரோ கிளம்பும் போது அவ ஹீரோவோட கையை பிடிச்சி நிறுத்துறாளா. கரெக்டா இதை நம்ம ஹீரோயின் பாத்துட்டா. அவ இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோச்சிட்டு கிளம்பிட. சியா கூட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், பேசினா எல்லாம் புரியும் நல்லா சொல்றா. அது எப்படி நம்மள சாப்பிட கூப்பிட்டுட்டு இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி அவளோட உட்காந்துட்டு இருக்கான். அவன் சரியான ஃப்ராடின்ட்டு போயிட்டாளா. இங்க உள்ள இருக்க ஹீரோவோ அவளோட கையை தட்டி விட்டுட்டு, என் அம்மா பேரை சொல்லி என்ன வெளியே சாப்பிட கூப்பிடுறது இதுவே லாஸ்ட் டைமா இருக்கணும், எனவே வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வர வழியில தான் நின்னுட்டு இருக்கானா. வா நான் காலேஜ் வரை டிராப் பண்றேன்னு கூப்பிட்டாலும் கண்டுக்கவே இல்ல. தாண்டி போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு
நம்ம சியாவை கூப்பிட்டு அவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு கேட்க, நானும் மோமோவும் சாப்பிடலான்னு வந்தோம், ஆனா அங்க உன்னையும் நியானையும் சேர்த்து வச்சு பார்த்தோம். உனக்கே தெரியும்ல அந்த நியான் பொண்ணுக்கும் நம்ம மோமோக்கும் ஆகாதுன்னு. எதுக்காக அவளோட சேர்ந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு இருந்தியாமான்னு கேட்க, நான் ஒன்னும் அவளோட ஃபிளர்ட் பண்ணிட்டு இல்லையேன்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் நாங்க பார்த்ததுக்கு என்ன அர்த்தமாமா, சும்மா மழுப்பாதலான்னு சொல்லிட்டு அவளும் கோச்சிட்டு போயிட்டா. அப்புறம் என்ன, நேரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இவனுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நடந்ததா சொல்லி ஐடியா கேட்க, கண்ணாடி போட்ட பையனும் நீயும் அவளுக்கு ஃபேன்சியான மேல் வாங்கித்தா, சோ ஒரு ஆள சரியாக்காத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. உடனே ஹுவான் எழுந்து, எல்லா பொண்ணுங்களும் சாப்பாட்டுக்கு மயங்க மாட்டாங்க, சில பொண்ணுங்க கிட்ட கெஞ்சி கூத்தனாதான் வள்ளிக்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு முதல் உன் தப்ப நீ ஒத்துக்கணும், முடிஞ்ச வரைக்கும் சாரி கேட்டு அவங்கள சமாதானப்படுத்தணுங்க. அதையும் பண்ணி பாக்குறான். ஆனா ஹீரோயின் கண்டுக்கவே இல்லையே. ரெண்டாவது, அவளுக்கு பிடிச்ச கேண்டிய வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணுங்க, அதையும் பண்றான். ஆனா என்ன, அந்த சாக்லேட் உருகி போய் புக்கே நாஸ்தி ஆயிடுச்சு, அவகிட்ட இருந்து அடிதான் வாங்கிட்டு இருக்கான். இது எதுவுமே ஒர்க் ஆகலனா கடைசி சான்ஸ், அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுங்க. அப்படின்னு அவள் லைப்ரரியில தனியா இருக்கும்போது டக்குன்னு அவளை பிடிச்சு கிஸ் பண்றதுக்கு கிட்ட வரும்போது கரெக்டா புக்கு விழுந்து கெடுத்து விட்டுருச்சு. ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி ஏறு, நம்ம கோச்சிட்டு போக, இன்னுமா கோவத்துல இருப்பா, வா நான் உனக்கு மீல் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்த நியான் கடுப்பாகி விடுவாளா, ஹீரோவோட அம்மாக்கு கால் பண்ணிட்டா. இங்க ஹீரோயின் எதுக்காக இவ்ளோ எக்ஸ்பென்சிவா வாங்கியிருக்கங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன், நான் தான் ரிச்ல, உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடுன்னு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த நியான் பொண்ணு ஹீரோ அம்மாவை கூப்பிட்டு அந்த இடத்துக்கே வந்துட்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே ஊர் சுத்திட்டு இருக்க போறேன்னு அம்மா கேட்க, நீங்க தானே என்னோட கார்டெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணீங்க, அப்புறம் என்ன அம்மான்னு கேட்கிறா. இவன் நியான் கூட சேர்ந்து அப்ராடுக்கு போறேன்னு சொல்லு, இப்பவே எல்லா கார்ட்ஸையும் ரீஆக்டிவேட் பண்றோம்னு அம்மா சொல்ல, நான் தான் அப்ராடுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, என் லைஃபை தயவு செஞ்சு என்ன வாழ விடுங்கிறான். என்ன இவளுக்காக தான் போக மாட்டேங்கிறியா, நீயும் என் மகனும் சேர்றத எப்பவுமே நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு அம்மா சொல்றாங்க. இல்லைங்க ஆண்டி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ளேயே எனக்கு இவதான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோனை புடிச்சிட்டு இருக்கா. அவன் எவ்வளவு தைரியம் இப்படி பேசுவான், அம்மா திட்டினதும் வா போலான்னு ஹீரோனை கூப்பிட்டு கிளம்புறான். இப்ப மட்டும் இந்த டோரை தாண்டி போயிட்டேன், இனிமேல் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கான புது பிளேஸா நானே கண்டுபிடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதை பார்த்த அம்மா இங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி, இல்லைங்க சீக்கிரமாவே இதுக்கெல்லாம் ஒத்துப்பான்னு சொல்ல, நியான் என்ன ஆனாலும் சரி அந்த பொண்ணை நம்ம ஃபேமிலிக்குள்ள வர்றதுக்கு நான் எப்பவுமே அனுமதிக்க மாட்டேன், சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்னதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நான் உனக்கு ஒரு நல்ல மேல் வாங்கி தரணும்னு தான் நினைச்சனே தவிர இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலங்க. பரவாயில்ல விடு, எனக்கு ஒன்னும் அவ்வளவு பசி இல்ல, இருந்தாலும் நீ அதை சீக்கிரமா சொல்லிட்டு போலியங்க, என் அம்மா எப்பவும் என் லைஃப்ல தலையிட்டுட்டே இருக்காங்க, அதனாலதான் எப்படியாவது அந்த நியான் பொண்ணை என்னோட சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க, அதனாலதான் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, நீ தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேதானே, எனக்கு ஹெல்ப் பண்ணுவதானு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நான் இப்போ போறேன்னு சொல்லிட்டு ஓட பாக்குறாளா, அவன் டக்குன்னு அவளை பிடிச்சி இப்படி க்ளோஸ்ல பாத்துட்டு இருக்கான். இவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, இவன் என்ன பண்ண போறான்னு பாத்துட்டு இருக்க, என் அம்மா பின்னாடி தான் இருக்காங்க, ஆடாம செய்யாம அப்படியே இருங்கிறான், ஏன்னா அவங்க அம்மா எட்டி பாத்துட்டு இருக்காங்க. பார்த்ததுக்கு நம்ம சியாவும் இந்த ஆங்கிள் இருந்து அவங்கள பாத்துட்டாலாம். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கணுமான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும்ல, அவங்க போயிட்டாங்க. ஹீரோ இன்னும் போகலங்கிற மாதிரி பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு இப்பவே கழுத்தெல்லாம் வலிக்குதேன்னு நினைக்க அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுந்துட்டான். அப்ப சரி நான் போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஓடி போயிட்டான். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்ல கட்ட 2 பேரும் ட்ரெஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோனுக்கு ஒரு கால் வந்ததும் வெளியே போயிட்டாலா. இவ உடனே அந்த பக்கத்துல வந்து நின்று ஃபேப்ரிக் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வர சவுண்ட் கேக்குது. என்னன்னு எடுத்து பார்த்தா நம்ம சியா கார்ட்டூன்லாம் வரைவாளாச்சே, அதுல நியான போட்டு நம்ம ஹீரோயின் நடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அதனோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம ஹீரோயினுக்கு கலர் பிளைனஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணிட்டாலா. சோ இப்போ இந்த நியானுக்கு நம்ம ஹீரோயினுக்கு இருக்க பிரச்சனை தெரிஞ்சு போயிடுச்சு. சோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்ததும் ஜேம்ஸ் மிட்டாய் காட்டி, இதுல உனக்கு இந்த ரெட் கலர் வேணுமா எல்லோ கலர் வேணுமான்னு கேட்க, எனக்கு மிட்டாயே பிடிக்காதுன்ட்டா. அடுத்து இந்த கேண்டி கிரஷை கொஞ்சம் முடிச்சு கூடங்கிற மாதிரி கேட்க, அதுலயும் கலர் கலராலாம் இருக்கும், நீ என்ன டிசைனை கம்ப்ளீட் பண்ண மாதிரி கேம்ல விளையாடிட்டு இருக்க, நான் இன்னும் முடிக்கல எனக்கு வேலை இருக்குன்ட்டு எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. அப்போ நெக்கு கிட்ட யூஸ் பண்ண போற ஃபேப்ரிக்கை இந்த நியான் பொண்ணு மாத்தி விட்டுருச்சு. நம்ம ஹீரோயினுக்கு தான் கிரீன் கலர்லாம் தெரியாதுல, ஸோ அவ வச்ச கிளாத்தோட கலர் தெரியாம அதை யூஸ் பண்ணிட கரெக்டா பாஸ் வந்து பார்த்துட்டாரு. கிளாத்லாம் நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கேன், பட் நான் கொடுத்த டிசைனை தான் நீ மெயின்டைன் பண்ணும், ரூல்ஸை முதல் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டா திட்டாரு. அதே நேரம் நியான் நல்லா பண்ணிருக்கான், பட் ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணதா சரியில்லைன்னு சொல்ல, அப்ப நான் அது சீக்கிரமாவே மோமோ கிட்ட இருந்து கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 3 ஃபேப்ரிக்ல எதை யூஸ் பண்ணுன்னு சொல்லி கலர் கலரா கேட்கிறாளாம். எப்படி இவ கலர் பிளைண்ட்னஸ் மாட்டிக்க போறான்னு சொல்லிட்டு தான் அந்த கேள்வியவே கேட்கிறா. சோ ஹீரோயினும் உண்மையை சொல்லிட்டா, ஆமா என்னால சொல்ல முடியாதுன்ட்டா. அப்புறம் நான் பாஸ் கூப்பிட்டு, சாரிமா உனக்கு திறமை இருக்கு, ஆனா என்னோட டிசைன்ஸ்க்கு கலர்ஸ் ரொம்ப முக்கியம், சோ எங்க ஸ்டுடியோக்கு கண்டிப்பா நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன பேச முடியும்னு கிளம்ப, உன் ஃப்ரெண்டு சொன்ன விஷயத்த நீ எனக்கு என்கிட்ட சொன்னல, அது நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒன்னா வேலை செய்யலனா என்ன, நம்ம ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவளால வேற ஒன்றும் பண்ண முடியாதாச்சே. சோ பேக் பண்ணிட்டு கிளம்பும் போது, உன்னால என்ன தோக்கடிக்கவே முடியாதுன்னு அந்த நியான் பொண்ணு திமிரு பேசினா கூட கண்டுக்கவே இல்ல.
இப்போ அப்படியே தனியா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வரானா, அவ்வளவுதான், என்னால ஏமாத்தவங்க மாதிரி கேண்டி கிரஷ் விளையாட முடியல, கடைசியே என்னால பார்க்க முடியலன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. உன்னால கேண்டி கிரஷ் விளையாட முடியலன்னா அது கேமோட ப்ராப்ளம். எல்லாருக்கும் எல்லா கலர்ஸும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவும் நீ தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணி ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருக்கான். தென் அப்படியே கட் பண்ணி நியானை காட்ட. ஃபேஷன் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா இந்த நியான் பொண்ணு ட்ரெஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. பாஸ் கால் மேல கால் பண்ணிட்டு இருக்காரு. இவ வேற நல்லா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டான். கரெக்டான டைம்க்கு ட்ரெஸ் கூட கொண்டு வர முடியாத நீ எல்லாம் ஒரு டிசைனரா? இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வரலனா நாளைல இருந்து நீ ஆபீஸ்க்கே வராதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுட்டாரு. வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அவ பாட்டுக்கு இறங்கி நடந்து வந்துட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் வருவாளாம். எப்படியோ விட்டு போக மாட்டாளாச்சே. உனக்கு என் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், வேணா நான் சொல்லுன்னு சொல்லிட்டு போக. இல்ல எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணுங்கிறா. கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க. சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டா ஹீரோயினும். என்னதான் இவ ஹீரோயினுக்கு எவ்வளவு கெட்டது பண்ணியிருந்தாலும் நம்ம ஹீரோயின் இவளுக்கு நல்லது தானே பண்ணிருக்கா. அவளால தானே இவளால கரெக்டான டைம்க்கே வர முடிஞ்சுது. சோ இவளும் தெரிஞ்சிட்டா. ரொம்ப தேங்க்யூ மோமோ. மார்டின் ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. நீ ரொம்ப ரொம்ப டேலண்டடான பொண்ணு, உன்னோட கிரியேட்டிவிட்டிய கலர்ஸால குறைச்சிடாதன்னு. ஒரு நாள் நம்ம மறுபடியும் ஸ்டேஜ்ல மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. காலேஜ் ரூஃப் டாப்க்கு வர சொல்லி கூப்பிடுறான். சோ அங்க வந்து பார்த்தா ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு குட்டி ஃபேஷன் ஷோ மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இவளுக்கு இங்க இதை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கிட. என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு ஹீரோ வந்து கேக்குறான். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல. உன்னால முடியும்னு ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னல, இது ஸ்மால் ஸ்டேஜ் தான், ஃபியூச்சர்ல இதை விட பெரிய ஸ்டேஜ்க்கெல்லாம் போவேன், அப்பவும் நான் உன் கூடவே தான் இருப்பேன்னு ஹீரோ சொல்றான். மோமோ நாங்களும் உன் கூட இருப்போம்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கத்த சியாவும் சேர்ந்து கத்திட்டு இருக்கான். இதுல அவங்களும் சேர்ந்து ரேம்ப் வாக்லாம் பண்ண ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டான். நிஜமாவே உங்களுக்கு என்னோட டிசைன்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்க, நிஜமாவே எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அப்போ வாஷியா நம்ம இப்பவே பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து கத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.